ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு கம்பெனிக்கு வந்து நம்ம ஆஃப் டே தான் போறோம். மீதி ஆஃப் டே பர்மிஷனு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து ஏதோ ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மதியமே வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாமளும் மதியமே வந்துடலாம்னு சொல்லிட்டு காலைல குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டேன். வந்து டிவியை போட்டேன்னா, விஜய் டிவியில வந்து குக் வித் கோமாளி போச்சு. நம்மளுக்கு பிடிச்ச ஷோ. அதுக்கு அடுத்தது பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ போச்சு. அது சுத்தமா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிக் பாஸ் பார்க்குற பழக்கமே கிடையாது. காலைல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, தோசை. நேற்று வச்சா சன்னா இருந்தது. சாப்பிட்டு கொல்லியிலேருந்து நேற்று ஒரு வாழைத்தார் எடுத்துட்டு வந்தோம். அது வந்து நல்லா பழுத்து போச்சு. ஒரு 4 வாழைப்பழத்தை காலையிலே முக்கு முக்குன்னு முக்கிட்டேன். அப்பா வந்து நெல்லு குத்தின்னு வரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால மெத்தையிலேருந்து ஒரு 2 மூட்டையை வந்து கீழே இறக்கி வச்சு இன்னைக்கு நெல்லு குத்தின்னு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு ஃபேனை சீர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து ரிப்பேர் ஆகிட்டாரு. அதுலேருந்து புகையே வந்து தான் எங்கள் அம்மா காலையில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, சாப்பாடுலாம் எடுத்து பேக் பண்ணிக்கின்னு கம்பெனிக்கு ரெடி ஆயாச்சு. அப்படியே சாமி கும்பிட்டு ஒரு பட்டையும் போட்டாச்சு. இன்னைக்கு கம்பெனிக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். கேட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார என்டர்டைனிங் போட்டாச்சு. இன்னைக்கு கம்பெனிக்கு ஆஃப் டே தான். மீதி ஆஃப் டே பர்மிஷன். வீட்டுக்கு போகும்போது பாண்லேல வண்டி நிறுத்தி பால் பாக்கெட் வாங்கினேன். எதுக்கு பால் பாக்கெட் வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங், அதாவது குக்கரில் டீ போட்டு குடிக்கிறது தான். அதனால சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருந்தது சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது பால் பாக்கெட்டும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் டீ தூளும் வாங்கி வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். இன்னைக்கு கொல்லியில் வேலை அப்பா கூப்பிட்டுருந்தாங்க. அதனால இன்னைக்கு நானும் அப்பாவும் கொல்லியில் போய் வேலை செஞ்சிருந்தோம். இன்னைக்கு வந்து களை கொத்தத்து இருந்தது கத்திரிக்காக. களை கொத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு 4:30 வந்து குக்கர் டீ போட்டேன். அம்மா வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருந்தாங்க. ஒரு மரளிக்கிழங்கு வேச்சு வச்சிருந்தாங்க. டேஸ்ட் அற்புதமாக இருந்தது. நம்ம செஞ்ச குக்கர் டீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வடிகட்டி குடிச்சு பார்த்தேன். ரொம்ப ஹைப்லாம் இல்லை, சாதாரணமாக தான் இருந்தது. யாருன்னா நைட்டு 10:30 மணிக்கு ஷேவ் பண்ணுவாங்களா, அது நான் தான். ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருந்தது தாடிலாம். அதனால நைட்டு ஒரு 10:30 மணிக்கு ஷேவ் பண்ணிட்டு தூங்கிட்டேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.